நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக 78வது சுதந்திர விழாவுக்காக ஹிந்து முன்னணி மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. நமது பாரத நாடானது 78வது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த சுதந்திரமானது ஏதோ ஒரு அகிம்சை வழியிலே கிடைத்ததாக நினைக்க முடியாது. லட்சக்கணக்கான வீரர்கள் தியாகம் செய்திருக்கின்றார்கள், போராடி இருக்கின்றார்கள், தூக்கு மேடைக்கு சென்று இருக்கின்றார்கள். அப்படி லட்சக்கணக்கான வீரர்கள் போராடி நமக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட எங்கெல்லாம் நாம் சிறுபான்மையாக இருந்தோமோ அந்த பகுதியெல்லாம் நம்முடைய நாட்டை விரித்து பிரிந்து சென்று பல்வேறு எதிரி நாடுகளாக ஆகியிருக்கின்றன. இன்றளவும் அவர்கள் நமக்கு எதிரான வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சமீபத்தில் பங்களாதேஷில் ஹிந்துக்களுக்கு எதிர்ப்பாக மிகப்பெரிய கலவரம் நடக்கின்றது. குறிப்பாக பெண்கள் அங்கே சரியாக நடமாட முடியல. ஹிந்து கோயிலெல்லாம் அங்கே இடிக்கப்படுகின்றது. இந்துக்களை மாத்திரம் கோயிலும் இந்துக்கள் கோயிலை மாத்திரம் குறிவைத்து தாக்கப்படுகின்றார்கள். சுதந்திரம் கிடைத்திருந்தாலும் கூட இன்னைக்கு ஹிந்துக்கள் சுயமாக வழிபாடு நடத்த முடிவதில்லை. கருத்து சுதந்திரம் அப்படியெல்லாம் நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் கூறியிருந்தாலும் கூட பல்வேறு மாநிலங்களை விட தமிழகத்தில் அடக்குமுறை கையாளப்படுகின்றது. தமிழக இருக்கக்கூடிய கோயில் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை, சுதந்திரமாக மக்கள் வழிபட முடிவதில்லை. இதை தட்டி கேட்க வேண்டும் என்றால் இந்துக்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கோயிலுக்கு தனி வாரியம் அமைத்து பக்தர்களெல்லாம் சுதந்திரமாக வழிபட வேண்டும் என்று ஹிந்து முன்னணி விரும்புகின்றது. நாம் அனைவரும் ஒன்றாக இணைவோம். இந்த நாடு மிகப்பெரிய வல்லரசாக ஆக வேண்டும். இந்த உலகத்திலே இது உலகின் குருவாக இந்த நாடு ஆகணும் அப்படின்னு நம்முடைய ஹிந்து முன்னணி விரும்புகின்றது. நம்முடைய நாட்டினுடைய தேசிய கொடியும் கூட கையிலே பிடித்து செல்வதற்கு இந்த தமிழக அரசும் தடை செய்திருக்கின்றது. நாம் நீதிமன்றம் சென்று அனுமதி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தை மக்கள் கண்டுகொண்டு தூக்கி எறிய வேண்டும் என்று ஹிந்து முன்னணி கேட்டுக்கொள்கின்றது.